இந்த பிரார்த்தனையில் வந்து நாங்கள் அப்படி இல்லை என்பதற்கான ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் பிரார்த்தனை அப்படி பார்க்க நான் இப்போ சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு உணர்வு செய்தான் ஏற்படுத்துவோம். எப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இது மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். என்ன துவா விஷயத்தில் அவர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி தான் நான் இருக்கிறோம். அப்படி என்ற உணர்வு செய்தான் ஏற்படுத்துவோம். ப்ராக்டிக்கலாக பார்க்குற நேரத்தில் தான் நம்மளோட கோளாறு விளங்கும். தனியாக இருந்தால் எல்லாரும் பொறுமைசாலி தான். சண்டை வந்தால் தான் விளங்கு பொறுமைசாலியா இல்லையான்னு சொல்லி. தனியாக இருந்தால் எல்லாரும் விட்டு கொடுப்போம் தான். பார்க்குற நேரத்தில் எல்லாம் விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பிரச்சனைன்னு வந்தால் தான் நீ விட்டு கொடுக்குறியா இல்லையான்றதை என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். தனிமையில் இருந்தால் எல்லாரும் உண்மை சொல்கிறவர் தான். ஏன் பிரச்சனையே இல்லையே, ஏதாவது சிக்கல்னு வந்தால் தான் உண்மை சொல்கிறவனா இல்லையான்ற என்ன செய்யும் விளங்கும். அதனால் தனிமையில் ஒருத்தர் இருக்கிறார், எந்த விதமான சோதனையும் வரல, அவர் வந்து ஏகத்துவத்தில் உறுதியாக தான் இருப்பார். திடீர்னு வீட்டில் ஏதாவது என்னது வித்தியாசமான நோய் வார நேரத்தில் தான் அவர் ஏகத்துவம் என்ன செய்யும், சோதிக்கப்படும். அதே மாதிரி துவாவை இப்படி நீங்கள் தனியாக இருந்து யோசிக்கிற நேரத்தில் எல்லாம் அப்படி தான் படும். ஆனால் அப்படி அல்ல. எங்கள் நிறைய பேர் தவறாக விளங்கிக்கிற இடத்துக்கு உதாரணம், சின்ன விஷயங்களுக்காக துவா கேட்டவர்கள் நிறைய குறைவு. ஒருவர் வந்து ஒரு வேன் வாங்கணும்னு ஒரு பிளான் பண்ணிக்கிறான்னு வைங்களேன், ஒரு பெரிய வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் பணம் சேர்ப்பார். ஒரு 20, 30 லட்சம் 40 லட்சம் அல்லது வாகனத்துக்கு ரெடி பண்ணிடுவார். இன்னும் பேலன்ஸாக ஒரு 10 லட்சம் சேர்க்க வேண்டியிருக்கேன். அப்போ தான் அவர் துவா கேட்பார், யா அல்லாஹ் எப்படியோ ஒரு 30 லட்சத்தை ரெடி பண்ணிட்டேன், நீ ஒரு 10 லட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணி. யாருக்கு? அல்லாட்ட ஒரு துவா கேட்குறது எப்படின்னா, எப்படியோ நம்ம ஒரு 30 லட்சத்தை என்ன செஞ்சிட்டோம், ட்ரை பண்ணி ரெடி பண்ணிட்டோம், இன்னொரு 10 லட்சம் தான், இதுக்கு நீ உதவி செய்தால் என்ன செய்திடும், நம்மளை காரியம் ஆகிவிடும். இப்போ வேறு என்ன செய்கிறாராம், துவா கேட்குறாராம். 30 லட்சத்தை வேறு யார் ரெடி பண்ணிக்கிறாரு, 10 லட்சம் அல்லாஹ் ரெடி பண்ணி என்ன செய்யணும், கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களுடைய நிறைய 90% துவா இந்த மாதிரி நிறைய இருக்குது. துவா கேட்கறத அல்லாஹ் எல்லாம் என்னால் ஆன முயற்சிகளை செய்து நான் இதை உருவாக்கிட்டேன், எஞ்சிய பகுதியை உருவாக்குறதுக்கு நீ தான் உதவி செய்யணும், மற்ற பகுதியெல்லாம் நாமளாக செஞ்சிட்டோம், அதுக்கு நீ பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ற மாதிரியே அவருடைய அர்த்தம் இருக்கு. அவன் நினைக்கல, நம்ம அவருடைய அர்த்தம் அப்படியே இருக்கும். நம்ம இப்படி துவா கேட்டோமா இல்லை, அதுக்கு ஒரு உதாரணம் நம்மள உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்படி கேட்கணும்னு சொல்லலை. எங்களில் வந்து அல்லாஹ் ஒரு ஃப்ளைட் தாண்டு துவா கேட்டவங்க யாருமே இல்லை. என்னன்னா நமக்கு அந்த வருமானம் அந்த அளவில் இல்லை, அதனால அல்லாஹ் தரமாட்டான நம்பிக்கையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நமது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியா துவாவும் கேட்போம். சிலர் எவ்வளோ வருது அதுக்கேற்ற மாதிரி தான் அல்லாவும் தருவான். அந்த மாதிரி தான் எங்களுடைய துவாக்களும் இருக்கும். அளவெல்லாமே இந்த மாத்தியன், அதாவது இந்த மெட்டீரியலாக தான் இருக்கும். சடரீதியான சிந்தனையோடு உள்ள அமைப்பில் தான் எங்களோட துவா இருக்குமே தவிர துவாவால் தான் ஆகிறது என்கின்ற நம்பிக்கையில் நிறைய பேர் இல்லை. ஆனால் அப்படி நம்புவதாக நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் தைரியமாக நம்ம என்ன செஞ்சிருப்போம், துவா கேட்டிருப்போம். யா அல்லாஹ் இந்த நாட்டில் ஒரு விமானத்தில் நம்ம போகிற அளவில் ஒரு வசதியை தான் அப்படின்னு கேட்குறதுலே மனசில் வெக்கம் வரும். என்ன தெரியுமா, உன்னோட வருமானத்துக்கு விமானத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, இல்லை. அதனால் இந்த மாதிரி பேராசைப்படக்கூடாது. மனிதன்ட்ட தான் பேராசைப்படக்கூடாது, இறைவன்ட்ட நல்லா பேராசைப்படணும் இறைவன்ட்ட. ஆனால் நம்ம அப்படி என்ன செய்வதில்லை, பிரார்த்தனை செய்வதில்லை. காரணம், நம்ம அளவாக தான் ஆசைப்பட, நமக்கு வருமானத்துக்கு ஏற்பத்தான் அல்லாட்ட என்ன செய்யணும், துவா கேட்கணும் என்பது மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும். இதே மாதிரி சின்ன காரியங்களுக்கும் துவா கேட்க மாட்டோம். ஒரு செருப்பு பிஞ்சிட்டு இதுக்கெல்லாம் போய் அல்லாட்ட கேட்டுட்டு இருக்கிறதா அப்படி என்ன, என்னமோ ஒரு ஊரில் உள்ள வசதியான ஆள்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் என்ன செய்வோம், இதுக்கெல்லாம் போய் அல்லாட்ட இதுக்கெல்லாம் இதை விட சிறிய விஷயங்களுக்கு என்ன செய்யணும், அல்லாட்ட துவா கேட்க வேண்டும். ஒரு செருப்பு வார அறுத்துட்டா யா அல்லாஹ் இது எனக்கு பழைய மாதிரி என்ன செய், சரி செய்துதான் என்ற உணர்வோடு துவா கேட்கின்றவர்கள் குறைவு. ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டுன்னு வைங்களேன், துவா கேட்டவங்க நிறைய பேர் குறைவு. காய்ச்சல் 3 நாளில் போயிடும், ஒரு பேடோல் எடுத்து குடிச்சா சரி, துவா எல்லாம் இதுக்கு பெருசாக கேட்கக்கூடாது. சிக்கன் குனியா மாதிரி ஒரு பெரிய லெவலில் வந்தால் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு துவா கேட்க வேண்டும். டெங்கு மாதிரி வந்தால் தான் துவா கேட்க வேண்டும். சாதாரண தலைவலி வயிற்று வலி இதுக்கெல்லாம் என்ன செய்யறது இல்லை, நம்ம துவா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனநிலை இல்லையா நம்மகிட்ட, நிச்சயமாக இருக்குது. அப்போ நம்ம துவா விளங்கலைன்னு அர்த்தம். துவா சட்டமெல்லாம் தெரியும், பட்டி எடுத்தால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஹராமான உழைப்பு அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஆனால் துவாண்டா என்னன்னு தெரியாது. துவா என்றால் என்னன்னு தெரியும். இந்த பலகீனம் நிறைய இருக்கிறது. இல்லை என்றால் இந்த சின்ன விஷயத்துக்கு நம்ம துவா கேட்டிருப்போம், பெரிய காரியத்துக்கும் என்ன செய்வோம், துவா கேட்டிருப்போம். எல்லாமே வமா தஷா ஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா நாடாமல் உங்களால் நினைக்க முடியாதுன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான்னா, நினைப்புக்கும் இறைவனது நாட்டம் வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும் என்றால் அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், துவா கேட்டிருப்போம். ஆனால் நான் ஆகப்பெரிய காரியங்களுக்கு நான் துவா கேட்பதில்லை, மிக சின்ன காரியங்களுக்கு நம்ம என்ன செய்வதில்லை, துவா கேட்பதில்லை. ஒரு மீடியமான காரியங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யறது, துவா கேட்கிறது. இது போன்ற ஒரு வளமை நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? அப்போ இந்த வளமை நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், துஆவை நாங்கள் ஒரு அதாவது என்னது சடரீதியான ஒரு பார்வையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நமக்குள்ள வருமானத்துக்கு ஏற்பத்தான் துவா. பணக்காரர் ஒருவர் கேட்கிற துவா வேறு, இவர்கள் கேட்கிறது வேறு. ஆனால் சுலைமான சார் துவா கேட்டார், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி. இதான் பேராசையில உச்சகட்ட இந்த துவா. ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை தான்றது.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, அல்லாஹ்ட்ட எவ்வளவு பேராசைப்படணும், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பேராசைப்படணும். அதை மௌலவி சொன்னார்ன்றதுக்காக போய் கேட்டால் கூட நமக்கு என்ன, நம்ம வந்து டெஸ்டிங்குக்கு கேட்குற மாதிரி. இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒருவர் வந்து கேட்குறாரு, அவசரப்படாமல் துவா கேட்டால் நீங்கள் வந்து கபூல் ஆகும்னு சொன்னீங்க, நானும் கொஞ்சம் அவசரப்படாமல் தான் கேட்டு வரேன், இன்னும் கபூல் ஆகலைன்றார். நான் என்ன அவசரப்படாமல் கேட்டுட்டு வரேன், இன்னும் கபூல் ஆகலைன்றார். அப்போ அவர் சொன்னார், ஏன் கபூல் ஆகலைண்டா, நான் வந்து அங்கீகரிக்கப்படும் நம்பிக்கையில் கேட்டேன், நீ அங்கீகரிக்கப்படுமான்னு டெஸ்டிங்கில் கேட்டார். நீ துவா கேட்டதுக்கான காரணம் என்னென்னா இப்படி சொன்னார், எதுக்கு கேட்டு பார்ப்போம். அப்படி என்று கேட்டாலே நம்மளோட உள்ளத்தில் என்ன, நம்ம வந்து சரியான ஆள் மனதில் ஒரு பதிவை நம்ம ஏற்படுத்தி கொள்ளவில்லை. ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தா என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாருன்னா அது ஒரு என்ன நம்பிக்கை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால் நின்று கொண்டு ஒரு நம்பிக்கையான ஒரு பெரும் கூட்டம் என்ன கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகும், நாங்கள் அகப்பட்டு விட்டோம்னு சொல்றாங்க. ஏற்கனவே மாறுகால் எடுப்பேன் ஃபிரௌன் சொன்ன நேரத்தில் ஃபக்லிமா அன்த காத் இன்னமா தக்லி ஹாதில் ஹயாத்துத் துன்யா, நீ இந்த உலகத்தில் தான் என்ன செய்ய போறாய், தீர்ப்பு சொல்ல போறாய், வேண்டிய தீர்ப்பை சொல்லிக்கொள்ளுன்னு சொன்ன அவ்வளோ தைரியமானவர்கள் முன்னால் கடலை கண்டோட என்ன சொல்லிட்டாங்க, இன்னா முதுரக்கும், நாங்கள் என்ன செய்து விட்டோம், அகப்பட்டோம் என்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை நம்பித்தாடா இவ்வளோ தூரம் வந்தோன்னு சொல்லலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை நம்பித்தானே நான் இவ்வளோ தூரம் வந்தேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை. நம்பிக்கையான பெருங்கூட்டம் சேர்ந்தாலும் நம்பிடக்கூடாது. நம்ம யாரை நம்பணும், அல்லாஹ் நம்பணும். அல்லாஹ் நம்பியதுனால கிடைச்ச பெருங்கூட்டம் தான் இதன்னு நினைக்கணும். நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒன்றுமில்லாத நேரத்தில் அல்லாஹ் நம்பிடுறது, எல்லாம் கிடைச்ச நேரத்தில் அதை நம்பிடுறது. எப்படி ஒன்றுமில்லாத நேரத்தில் அல்லாஹ் நம்பிடுறது, எல்லாம் கிடைச்சிட்டா இது போனால் எப்படா வாழ்றேன்னு அதை நம்பிட்டு இருக்கிறது. இது போனால் ஏற்கனவே இல்லாத நேரத்தில் தந்த இறைவன் திருப்பி என்ன செய்வான், தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாமல் போகிறது. அதான் இறைவன் சோதிக்கிற சோதனை. அவர்கள் அப்படி சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே சொன்ன, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அவ்வாறல்ல, என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த நம்பிக்கைக்கு முன்கால கடலும் புழக்கும், இந்த நம்பிக்கைக்கு முன்கால கடல் புழக்கும். ஆனால் அந்த மாதிரியான நம்பிக்கை நம்ம இடத்துல இல்லாத நேரத்தில் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், யார் சொன்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் போடப்பட்டோன்னே சொன்னது. அந்த மாதிரி நம்பிக்கைக்கு முன்கால நெருப்பை என்ன செய்வான், இறைவன் குளிர்மைப்படுத்துவான். எனவே புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இறைவனிடத்தில் கேட்கிற நேரத்தில் இந்த நம்ம வந்து எல்லா விஷயமும் இறைவன் நாடாமல் நடப்பதில்லை, இறைவனது உதவி இல்லாமல் என்ன செய்வதில்லை, நடப்பதில்லை, இறைவனது அதாவது அந்த துணை இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லை, ஆகப் போவதில்லை என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே பெரிய விஷயங்களுக்கும் துவா கேட்க வேண்டும், மிகப்பெரிய விஷயங்களுக்கும் துவா கேட்க வேண்டும், சாதாரணமான விஷயங்களுக்கும் துவா கேட்க வேண்டும், மிக சாதாரணமான விஷயத்துக்கும் துவா கேட்க வேண்டும். எல்லாமே இறைவனது நாட்டத்தால் என்ன செய்கிறது, நடக்கிறது என்கின்ற மனோநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் எப்படி இருப்போம்னு சொன்னால், எந்த ஒரு காரியத்திலையும் யா அல்லாஹ் இறைவனது உரையாடல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இன்பம் இந்த உலகத்தில் இல்லை. எந்த ஒரு காரியத்திலும் யா அல்லாஹ்ன்னு நம்ம இறைவனை விழித்து நம்ம பேசுகிற அந்த உரையாடல், ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் உள்ள அந்த துணை தேடக்கூடிய அந்த உணர்வு, அது இந்த ஆன்மீக உணர்வில் ஏற்படுத்தக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அதை போல ஒன்று இல்லை. அந்த துஆவுடைய இன்பத்தை நாம் முழுதாக உள்வாங்க வேண்டும் என்றால் சிறியது பெரியது என்று பார்க்காமல், அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, எனவே இந்த துஆவுடைய விஷயத்தில் நாம் எப்பொழுதும் அதாவது நாம் எப்பொழுதுமே சிறிய பெரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களில் இறைவனது அந்த இணைப்போடு, இறைவனது அந்த தொடர்போடு இருப்பது ஒரு பெரிய ஒரு ஈமானிய பலம். அதுதான் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. நாம் எங்களது காரியங்களை இந்த மாதிரி பார்ப்பது என்பது, நாம் பிரித்து பார்ப்பது என்பது எங்களிடத்திலே துஆவை பற்றிய சரியான புரிதலின்மை என்பதற்கான ஆதாரம். எங்களது சகல காரியங்களும் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா காரியங்களிலும் எங்களது அதாவது அதிகமான எதிர்பார்ப்பாக, அதிகமான எண்ணமாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனது நாட்டம். இறைவனது நாட்டம், இறைவனது நாட்டம் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது என்கின்ற அந்த உணர்வு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், எம்மிடத்திலே மேலிட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லா காரியங்களிலும் அந்த இறைவனை மனதில் நிறுத்தி நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்வோம், இருப்போம். நபிமார்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா விஷயங்களும் பிரார்த்தனையோடு சம்பந்தப்பட்டே இருந்ததை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அவர்களுக்கு வஹி இறக்குகிறான், இறைவனது பார்வையில் அவர்கள் இருக்கிறார்கள், அவ்வளவு பாதுகாப்பில் இருக்கிறார்கள். என்றாலும் கூட ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் அவங்களுடைய சிந்தனை என்னதாக இருந்தது,
அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, இதுதான் இருந்துச்சு. இந்த இறைவன் நாடாமல் அது நடக்காது என்றால் நம்ம முயற்சிக்கு எவ்வளோ பங்களிப்பு கொடுத்து விட்டாலும் பிரார்த்தனை என்றது ஒன்று இல்லை என்றால் அது என்ன செய்யாது, நடந்தாலும் நடக்காது விட்டாலும் எமது நம்பிக்கையோடு உள்ள தொடர்பின் காரணமாக அதில் பரக்கத்திருக்காது. சில பொழுது எமது காரியங்கள் நமக்கு நஷ்டங்களாக என்ன செய்யும், அமையும். இறைவன் இந்த உலகத்தை படைத்தான், நிர்வகிக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிற, அவன் நிர்வகிச்சுட்டு போவான். நம்ம கேட்டாலும் கேட்காது விட்டால் நமக்கு தர வேண்டியது இறைவன் என்ன செய்வான், குல்லன் நுமித்துஹா உலா யுஹா உலா, இவர்களுக்கும் கொடுப்பேன் அவர்களுக்கும் கொடுப்பேன், காவிர்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் நான் என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று இறைவன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுதுமே இறைவனது நாட்டம் இல்லாமல் இது நடக்காது என்கின்ற சிந்தனை போக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சில செய்திகளை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஈஜிப்டிலிருந்து மதியனுக்கு போகிறார். ஈஜிப்டிலிருந்து மதியனுக்கு போய்விட்டார். இந்த மதியனுக்கு போய் இருக்கிற நேரத்தில் அவர்கள் காண்கிறார்கள் 2 பெண்கள் அந்த அதாவது தங்கள் ஆடுகளுக்கு நீர் புகட்டுவதற்காக வேண்டி தூரத்தில் என்ன செய்கிறாங்க, நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் முடித்து அந்த எல்லாம் முடிஞ்ச பின்னால் தான் அவங்க கொடுக்கணும் என்பதற்காக. மதியனுக்கு அவங்க போயிருக்கிறாங்க. ஒரு பெரிய அதாவது ஒரு கஷ்டத்தில் ஒரு துணை தேடி ஒரு அடைக்கலம் தேடி போய்க்கிறாங்க. அடைக்கலம் தேடி போய்க்கிற நேரத்தில் தான் இது காட்சியை காண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னது மா ஹத்துபுக்கும் அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்ட நேரத்தில் செய்தியை சொல்கிறாங்க. அப்படி தான் ஆண்கள்லாம் முடித்த பின்னால் தான் நாங்கள் என்ன செய்யலாம், நீர் கொடுக்கலாம்னு அந்த ஆணுக்கு பதிலாக இவங்க நின்று என்ன செய்கிறாங்க, நீரை எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஊரில் அறிமுகமான 2 பேர் யார் அவங்களுக்கு, இந்த 2 பேர் மட்டும்தான். அப்போ ஏதாவது அந்த ஊரில் வந்து ஏதாவது அவர்கள் பேச வேண்டும், அடைக்கலம் தேட வேண்டும்னு யார்கிட்ட பேசணும், அந்த 2 பேர்கிட்ட தான் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அல்லாஹ் தஆலா அழகாக அந்த குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஃபஸகா லஹுமா, அவர்கள் இருவருக்கும் என்ன செய்தார், தண்ணீர் எடுத்து கொடுத்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். சும்ம தவல்லா இலப்தில், நிழலின் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார். ஃபகால், இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செஞ்சார். ரப்பி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், யா அல்லாஹ் எந்த ஒரு நலவை நீ இப்பொழுது இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் நான் ஃபகீராக இருக்கிறேன், நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது. நீர் புகட்டிட்டு அவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிட்டு சும்மா தவல்லா இலப்தில், குர்ஆன் இந்த சொல்லுகின்ற அந்த நடையை பாருங்க. சும்மா தவல்லா இலப்தில், நிழலின் பக்கம் மூசா என்ன செய்தார், வந்தார். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அதை ஏன் சொல்லணும், அந்த மனிதனுடைய மனநிலையை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல என்ன செய்கிறான், சொல்கிறான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாகி சும்மா தவல்லா இலப்தில், ஒரு ஓரமாக வந்து அவரோட மனசு அங்கலாய்க்கல. அந்த 2 பெண்கள்கிட்ட பேச முடியாதுன்றதும் இல்லை. தண்ணி வேணுமான்னு கேட்டு பேசினவர், என்ன பிரச்சனைன்னு கேட்டு பேசினவருக்கு வாப்பா எங்கிறார் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல இயலாதான், உங்களுக்கு யாராவது பிரதர் செய்கிறாங்களான்னு கேட்கலதான், எதுவுமே அவர் என்ன செய்யலை, கேட்கல. ஹெல்ப் பண்ணினாரு. பண்ணிய பின்னால் ஒதுங்கி வந்து நிழலில் வந்து நின்றுக்கிட்டு ரப்பி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், யா அல்லாஹ் நீ எந்த ஒரு நலவை எனக்கு இப்பொழுது இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை. ஒரு துஆ, ஒரு அழகான துஆ. அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பிராக்டிக்கலான செயல்பாடையும் என்ன அவர் பார்க்கிறார். எந்த தேவையும் அந்த இடத்துல முறையிடாமல் அழகாக இந்த துஆவை வந்து தனியை வந்து இறைவன்கிட்ட சொல்லிட்டு ஒருவர் நிம்மதியாக உட்கார்றாருன்னா உள்ள உள்ளத்தில் இறைவன் பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், காப்பாற்றுவான் என்கின்ற அந்த உணர்வு இருக்குமா இல்லையா. இத்தனைக்கும் அவர் நபித்துவம் என்கின்ற பட்டத்தை இறைவன் என்ன செய்யலை, சொல்லலை. கொலையொன்றை செய்து விட்டு ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு கொலை செஞ்சுட்டு என்ன அவர் வந்து இங்கே வந்து நிற்கிறாரு. இந்த ஓடியது மேற்பார்வை இது எதுவுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, சொல்லவில்லை. இப்போ வந்திருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நடைமுறை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி மனோநிலையை நாங்கள் செயல்படுகிறோமா, நாம் என்ன செய்வோம் தெரியுமா, முயற்சி வேணுமா இல்லையா அப்படி என்று சொல்லி அந்த 2 பேர்ட்ட என்ன செஞ்சுருவோம், வாப்பாவோட கொஞ்சம் பேசணும், இப்படி தான் நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன் கொஞ்சம் சொல்லுங்க, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு முயற்சிக்காக வேண்டி தான் நான் அப்படி என்ன செஞ்சேன் என்று நம்ம இயல்பாக சொல்லுவோம். அதையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, சொல்லவில்லை. அவர் போனார். ரப்பி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், நான் எந்த ஒரு ஹைரை எனக்கு இலக்கி வைத்தால் நான் ஃபகீராக என்ன செய்கிறேன், எந்த ஒரு ஹைர் எப்படிப்பட்ட ஒரு ஹைரில் இப்போ நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்றது என்ன இல்லை என்று அந்த 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 வெளிப்பாடு இருக்குது. இதுதான் துஆவுடைய அற்புதமான நிகழ்வுகளாக நபிமார்களுடைய வரலாற்றில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நிறைய செய்திகள் உண்டு. நான் அந்தந்த இடங்கள்லாம் அந்த நபிமார்களுடைய செய்திகளை நான் சொல்கிறேன். அப்போ எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த துஆ கேட்கக்கூடிய ஒரு வளமை எங்களிடத்தில் என்ன செய்ய இருக்கிறோம். சிறியதோ பெரியதோ, சிறிய நோயோ பெரிய நோயோ எதுவாக இருந்தாலும் துஆ எமது வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்க வேண்டும் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே சொல்லக்கூடிய இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக இருக்கிறது.